அதாவது மஹிந்தவை சீண்டும் நலிந்த, அதாவது ஆளும் கட்சியைச் சேர்ந்த நலிந்த என்பவர் மஹிந்தவின் வீடு சம்பந்தமான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அறிவுக்கு காத்திருக்காது வீட்டிலிருந்து வெளியேறலாம், மஹிந்தவை சீண்டும் நலிந்த. யாழ் ஜனாதிபதி மாளிகையை தொழில்நுட்ப பல்கலைக்கழக ஜனாதிபதியிடம் யோசனை முன்வைப்பு. மஹிந்தவுக்கு வீடு வழங்க நாட்டு மக்கள் தயாராம், சமர சம்பத்தா கூறுகின்றார். கள் குடித்தவர் திடீரென உயிரிழப்பு, பயிரழிவுக்கு இழப்பீடுகள் நமக்கு இல்லையா, வடக்கு விவசாயிகள் கேள்வி. இதுபோன்ற செய்திகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணால் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் அல்லது இதுபோன்ற காணொலிகளை பார்ப்பதற்கு ஆர்வம் உள்ளவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்தும் காணொலியில் இணைந்து கொள்வோம். அறிவுக்கு காத்திருக்காது வீட்டிலிருந்து வெளியேறலாம், மஹிந்தவை சீண்டும் நலிந்த. எழுத்து மூல அறிவுக்காக காத்திருக்க வேண்டியதில்லை, அரச பதிவிடத்திலிருந்து மஹிந்த ராசபக்ச வெளியேறலாம் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிஸ தெரிவித்துள்ளார். எழுத்து மூலம் அறிவிப்பு விடுத்தால் அரச மாளிகையிலிருந்து வெளியேற தயார் என மஹிந்த ராஜபக்ச வெளியிட்ட கருத்து தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, அறிவிப்பு விடுக்கும் வரை காத்திருக்க வேண்டியதில்லை, வெளியேறலாம், தேவையேற்படின் வாடகை பணத்தை செலுத்தியிருக்கலாம். மஹிந்தவுக்கு 3 மகன்மார் இருப்பதால் தந்தையை பராமரிப்பதில் சிக்கல் இருக்காது என கருதுகின்றோம் என்றார். யாழ் ஜனாதிபதி மாளிகையை தொழில்நுட்ப பல்கலைக்கழகமாக்குக, ஜனாதிபதியிடம் யோசனை முன்வைப்பு. யாழ்ப்பாணத்தில் உள்ள ஜனாதிபதி மாளிகையை தொழில்நுட்ப பல்கலைக்கழகமாக மாற்றுமாறு முன்வைக்கப்பட்டுள்ள யோசனை தொடரில் பரிசீலிக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுராகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஜனாதிபதி தெரிவித்ததாவது, நான் ஜனாதிபதி பதவியில் இருந்து ஓய்வு பெற்ற பின்னர் எனக்கு அரச செலவில் வீடு தேவையில்லை, பாதுகாப்பு வேண்டாம். கொழும்பு மற்றும் கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகைகள் மாத்திரம் பராமரிக்கப்படும். நுவரெலியா, யாழ்ப்பாணம், உடவெளலை உட்பட ஏனைய பகுதிகளில் உள்ள ஜனாதிபதி மாளிகை மற்றும் அமைச்சர்களுக்குரிய வீடுகள் தற்போது மதிப்பிடப்பட்டு வருகின்றன. அவ்வாறு சொத்து பெறுமதியை மதிப்பிட்ட பிறகு பொருளாதாரத்துக்கு பயனளிக்கும் வகையில் அவை பயன்படுத்தப்படும். அதற்குரிய வழிமுறைகள் பற்றி ஆராய்ந்து யோசனைகள் முன்வைப்பதற்கு குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது என்றார். மஹிந்தவுக்கு வீடு வழங்க தயாரா, நாட்டு மக்கள் தயாரா? இது ஒரு பெரிய பெம்பலாக காணப்படுகிறது. மஹிந்த ராஜபக்ச அரசு மாளிகையில் வெளியேறினால் அவருக்கு 10 வீடுகளை கூட வாங்கி கொடுப்பதற்கு மக்கள் தயாராக உள்ளார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கா கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற தூய இலங்கை தொடர்பான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, மஹிந்த ராஜபக்ச தங்கியுள்ள வீட்டை எடுக்கட்டும், அதை 44 லட்சம் ரூபாய்க்கு வாடகைக்கு வழங்க முடியாது. அவ்வாறு வழங்குவதாக இருந்தால் கொண்டை கட்டி சீனர்களுக்குத்தான் அதனை வழங்க முடியும். விஜயராம பகுதியில் 44 லட்சத்துக்கு எவரும் வீடு வாடகைக்கு எடுக்க மாட்டார்கள். மஹிந்தவின் வீட்டை எடுத்தால் அவருக்கு 10 வீடுகளை வாங்கி கொடுப்பதற்கு மக்கள் இருக்கின்றார்கள். பாதுகாப்பு நீக்கப்பட்டால் தியாகத்தின் அடிப்படையில் மஹிந்தவுக்கு பாதுகாப்பு வழங்கவும் மக்கள் வருவார்கள். மஹிந்தவுக்கு 80 வயதாகிவிட்டது. எனவே ஜனாதிபதி அனுரா மஹிந்தவுடன் மோதுவதை விட்டு அவரின் மகன் நாமலுடன் மோதுங்கள் என்றார். தமிழ் தேசிய கட்சிகள் மக்கள் ஆணைக்கு கட்டுப்படுக, யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வலியுறுத்து. அனைத்து தரப்பினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தமிழ் மக்கள் பேரவையின் தீர்வு திட்டத்தை முன்னகர்த்துவதற்கு தமிழ் தேசிய கட்சிகள் ஐக்கிய முன்னணி ஒன்றை அமைத்து பணியாற்ற வேண்டும் என யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய செயலாளர் சிவகரன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நல்லாட்சி காலத்தில் வரையப்பட்ட ஏக்கிய ராட்சிய என்னும் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு வரைவினை தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் ஏற்றுக்கொள்ள செய்வதனூடாக முன்னெடுப்பதற்கான முனைப்புகள் இடம்பெற்ற வண்ணம் உள்ளன. இந்த சூழ்நிலையில் பரந்துபட்ட ஐக்கிய முன்னணி ஒன்றை அமைத்து தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டமானது தமிழ் மக்கள் பேரவையின் தீர்வு திட்டத்தையே தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் முன்வைக்க வேண்டும். அத்துடன் 13வது அரசியல் அமைப்பு திருத்தம் மற்றும் ஏக்கிய ராட்சிய வரைவுகளை முற்றாக எதிர்ப்பதற்கு முன்வர வேண்டும். தமிழ் தேசிய கட்சிகள் மக்களாணையை மீறிய கடந்த கால செயல்களின் விளைவே அவர்களின் நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு ஏற்பட்ட ஆசனங்களின் குறைவுக்கு காரணமாகும். தமிழ் தேசியத்தை தேர்தல் அரசியலுக்கு அப்பால் மக்கள் அரசியல்படுத்தி அணிதிரட்டி மக்கள் அரசியலை முன்னெடுக்க தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் தவறவிட்டன என்றார். கள் குடித்தவர் திடீரென உயிரிழப்பு. யாழ்ப்பாணம் இளவாலை தெற்கில் தவறணை ஒன்றில் கல் அருந்தியவர் திடீரென சரிந்து விழுந்து உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளது. சங்கவேலு தெற்கு மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் தங்கவேலு வயது 64 என்பவரை உயிரிழந்துள்ளார்.
சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். மாரடைப்பு காரணமாக மரணம் சம்பவித்ததாக உடற்கூற்று பரிசோதனை தெரிவித்துள்ளது. பயிரழிவுகளுக்கு இழப்பீடு எமக்கு இல்லையா? பயிரழிவுக்கு இழப்பீடுகள் எமக்கு இல்லையா? வடக்கு விவசாயிகள் கேள்வி. கடந்த 2024ஆம் ஆண்டு பெய்த பருவ வீழ்ச்சியின் நீத்தம் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பயிரழிவு தொடர்பில் அரசாங்கம் அறிவித்த காப்புறுதி தொகை அல்லது நட்டஈடு வழங்க வேண்டும். அவ்வாறு இல்லையென்றில் பிரதேச அல்லது மாவட்ட விவசாய கூட்டங்கள் நடத்துவதில் பயனில்லை என்று சங்கான பிரதேச விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சங்கான பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற நேற்று இடம்பெற்ற பிரதேச விவசாய குழு கூட்டத்திலே அவர்கள் இதனை குறிப்பிட்டனர். விவசாயிகளாகிய நாம் பல்வேறு வாழ்வாதார பிரச்சனைகளை ஒவ்வொரு வருடமும் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. தென்னிலங்கையில் விவசாயிகளுக்கு குறுகிய அழிவுகளை ஏற்படுத்திக்கின்ற போது காப்புறுதி வழங்கப்படுகின்ற போதும் எம்மை மத்திய அரசாங்கம் புறக்கணிக்கின்றது. எனவே விவசாயிகளான எமக்கு நட்டஈடு வழங்க வேண்டும், இல்லையேல் இத்தகைய கூட்டங்கள் நடத்தாதீர்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டனர்.